மிஸ்டர் ஆலினால் ரமேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிச்சன் லைன் வர லிங்க்குங்க. அது ஃபுல்லாக இந்த 2 கிச்சன் லைனும் இதில் தான் வந்து லிங்க் ஆகி இது வந்து நேராக வந்து சோக் பிட்டுக்கு போகுது. இது பார்த்தீங்கன்னா இந்த சமையல் பண்ணுற இந்த வேஸ்ட்லாம் வந்து அடிக்கடி அடப்பாகி போகுதுங்க. இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி அடப்பு எடுக்கிறோம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். இந்த இடத்துல தாங்க சோக் பிட் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 அடி இருக்கும். ஒரு 3 ஃபீட்டில் வந்து ஒரு உரை போட்டு வச்சுக்கிறோம். இப்போ அதுக்கு லாங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த கனெக்ஷன் வந்து ரூம்லேருந்து நேராக இந்த இடத்துல வந்து சம்பு மாதிரி வச்சு நம்ம கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் இந்த பைப் லைன் போகுதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் வர வேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு தொலைக்கிறது சாமான்லாம் வந்து க்ளீன் பண்ணாங்கன்னா இந்த சோப்பு வந்து அப்படியே ஒரு வெள்ளையாக வந்து சுண்ணாம்பு மாதிரி படிஞ்சு போய் உள்ளே வந்து அப்படியே சிப்பு மாதிரி கட்டி அதில் வந்து பிளாக் ஆகி போகுதுங்க. இந்த பிளாக்கேஜை வந்து நம்ம வந்து முறையாக எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த க்ளவுஸ் மாட்டி ஃபுல்லாகிற இந்த சுண்ணாம்புலாம் நம்ம வந்து ஓரளவுக்கு எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து ஒரு ஓஸு, இந்த ஓஸு வந்து நெட் ஓஸுங்க. இது வந்து எந்த இடத்துல பைப் லைன் போகுது அந்த வழியில் வந்து ஃபுல்லாக உள்ளே விடணும். எவ்வளோ உள்ளே விட்றோமோ விட்டுட்டு அது முட்டுற அளவுக்கு போனோங்க. ஃபுல்லாக உள்ளே போகுது பாருங்கள். நல்லா வந்து இதில் வந்து ஏர் பபுள்ஸ் வந்து பயங்கரமாக வாங்கும். எல்லாம் உள்ளே விட சொல்ல அந்த எல்லாம் கிளியர் ஆக சொல்ல அந்த பபுள்ஸ்லாம் வாங்கும். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அந்த சுண்ணாம்பு தூள் தாங்க அதிகமாகுது. இது வந்து பாத்திரம் தேய்க்கிற இந்த புது டிஜிட்டன்ட்டு, இந்த விம்பாரு, சபினா தூள் இந்த மாதிரி வந்து சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி தண்ணியில் ஒரு சுண்ணாம்பு மாதிரி கட்டிடுங்க. அதனால தான் கிச்சன் லைன் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃபால்ட் வரும் அடிக்கடி. இதுமாதிரி நல்லா வந்து குத்தி எடுத்துக்கணும். மேக்ஸிமம் வந்து இதுக்கு பைப் லைன்லாம் வந்து 2.5 இன்ச்சு போட்டக்கூடாது. இந்த 2.5 இன்ச்சு போட்டால் இதுமாதிரி ஃபால்ட் அடிக்கடி வருதுங்க. இதே வந்து ஒரு 4 இன்ச் பைப் லைன் போட்டு நல்லா வாட்டம் கொடுத்தோம்னா கொஞ்சம் இந்த ஃபால்ட்டெல்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு வரல. இதுதாங்க கேஸ்ட்ரிக் சோடா. நம்ம வந்து இந்த கேஸ்ட்ரிக் சோடாவை இந்த பைப் லைனில் நம்ம வந்து ஃபுல்லாக கொட்டிடணும். ஏன்னா இது போய் நல்லா உள்ளகிற அந்த சுண்ணாம்பு தூள்லாம் அழகாக வந்து மெல்ட்டு பண்ணி அப்படியே கரைஞ்சிடும். அதுக்காக நம்ம உள்ளே கொட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து ஓஸை வந்து இதுமாதிரி பம்ப் பண்ணோம்னா அந்த இருக்கிற டஸ்ட்லாம் வந்து உள்ளே அடித்து பைப்பில் வெளியே வந்துடுங்க. நல்லா ஃபுல்லாக குத்தி க்ளீன் பண்ணோம்னா வெளியிற பைப் லைனில் அழகாக வந்து டஸ்ட்டு வெளியே ஓடந்துடும். பாருங்கள், இது வெளி லைனுங்க. இது கீழே தான் சோக் பிட்டு இருக்குது பாருங்கள். குத்துற இந்த இருக்கிற டஸ்ட்லாம் வந்து அப்படியே வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த கேஸ்ட்ரிக் சோடா வந்து கொஞ்சம் அது உருகி அப்படியே வந்து வெளியே தள்ளிடும். நல்லா ஓஸு வந்து முற்றாள் குத்துறோம் பாருங்கள். நல்லா வந்து ப்ரெஷரில் தண்ணியை வந்து நல்லா ஊற்றணும். ஏன்னா அது கிளியர் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃபால்ட் எடுத்துட்டோம்னா ஒரு செத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இல்லைன்னா இது மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் வந்து இதுமாரி நாங்கள் வந்து தண்ணி திறந்து பார்த்தோன்னே உள்ளேயும் தண்ணி போகல. அதனால் நாங்கள் உள்ளே வந்து இந்த ஜல்லடையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே கை விட்டு பார்க்குறோங்க. ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கா அந்த ஃப்ளோர் ட்ராப்பில் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்தளவுக்கு பிளாக்கேஜ் இல்லை. அப்போது வந்து வெளிப்பக்கம் தாங்க அந்த மாதிரி அதிகமாக இருக்குது. அப்போ வெளிப்பக்கம் போய் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் பைப் லைனை நம்ம வந்து டோரில் கைட்டு விட்டோம்னா அந்த உள்ளகிற தண்ணிலாம் வெளியே வந்துடுது. அப்போது இந்த வெளியிற பைப்பு இந்த 2.5 பைப்பில் தாங்க அந்த ஃபுல்லாக வந்து இந்த ஃபால்ட் இருக்குது. நம்ம இதுவும் ஓஸ் குத்தி பார்க்கலாம்.
இந்த பைப்பில் 2.5 பைப்பு வழியாக இப்போ இந்த கனெக்ஷனும் வந்து நம்ம வந்து ஓசை உள்ளே விடுறோம். ஃபஸ்ட்டு விட்ட கனெக்ஷன் வந்து சோக் பீட்டுக்கு போகிற கனெக்ஷனை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து மெயின்லேருந்து வர லைனை அதுவும் நம்ம வந்து ஓஸ் வச்சு க்ளீன் பண்ண போகிறோங்க. பாருங்கள், இப்போ வந்து க்ளீன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் தாங்க செம்ம ஃபால்ட்டாக இருக்குது. இதில் தாங்க ஃபுல்லாக வந்து அதிகமாக வந்து அடாஸ் அதிகமாக இருக்குது. நான் குத்த அழகாக உள்ளே வந்தபடியே இருக்குது பாருங்கள். அதுக்கும் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து கேட்சி சோடா போட்டு விட்டோம். அது உருகி இன்னும் பயமாக வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம சேஃப்டியாக செய்யணும். எல்லாம் வந்து கரைச்சி எடுத்துதுங்க, அது கூழ் மாதிரி. இந்த பைப் ஃபுல்லாக இந்த மாதிரி அதிகமாக இருந்ததுனால தண்ணி போகல. அதனால் வந்து இங்கேயும் ஃபால்ட்டாக இருந்தது, உள்ளேயும் வந்து இந்த மாதிரி ஃபால்ட்டுங்க. இப்போ வந்து டோரை மூடிக்கலாம். உள்ளே போய் நம்ம வந்து டேப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ எப்படி தண்ணி போகுதுன்னு வந்து செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி திறந்து விட்டோம். பாருங்கள், அந்த பைப்லேருந்து எப்படி வருது பாருங்கள். ஃபுல்லாக அடாஸ் இருக்குது பயமாக. பாருங்கள் எவ்வளோ பாருங்கள். ஃபுல்லாக அதோட கிச்சனோட வேஸ்ட் தான். சில பேர் சமையல் பண்ணுவாங்க, அந்த கஞ்சி தண்ணியிலேருந்து சோறுலேருந்து எல்லாமே அந்த கிச்சனில் வந்து ஃபுல்லாக போட்டுருவாங்க. அது தனியாக டஸ்ட்பின் வச்சு நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. இல்லைன்னா எல்லாமே ஒரு சிப்பை மாதிரி கட்டிக்குங்க. பாருங்கள், அது குத்துறோம் எவ்வளோ பயங்கரமாக வருது பாருங்கள். திருப்பி நம்ம வந்து ஏற்கனவே விட்ட பைப் லைன்லேயே நம்ம வந்து திருப்பி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிடுறோம். ஏன்னா அந்த இப்போ 2வது பண்ண பைப் லைன்லேருந்து அதிகமாக அந்த டஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு சிப்பை மாதிரி வந்து வந்துடுது. அதுவும் நம்ம வந்து கைவிட்டு எடுத்துடுறோங்க. நம்ம கிளியர் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி செக் பண்ணிக்கணும். பாருங்கள், வர தண்ணி கொஞ்சம் தண்ணியாக வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்போ போய் நாங்கள் செக் பண்ணோம், தண்ணி எல்லாமே போயிடுச்சுங்க, நீட்டாகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவல் நம்ம சேனல்